ட்ரிபிள்-ஆர் ட்ரேடிங் கம்பெனி எங்களிடம் பாக்கு மட்டை தயாரிக்கும் மிஷின் கிடைக்கும். அதற்கான ரா மெட்டீரியல்ஸையும் வருடம் முழுதும் நாங்களே சப்ளை செய்து வருகிறோம். நீங்கள் செய்யும் தட்டுகளை நாங்களே எடுத்துக்கொள்கிறோம். அதற்கான லோன் வசதியும் செய்து தருகிறோம். சன் டிவியில் இப்போது ரீசண்டாக ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க சீரியல் அப்படின்னு பார்த்தா 3 முடிச்சு. இதோட ஹீரோயின் நந்தினியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இவங்கள பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நந்தினி சூர்யாவோட பேர் இப்போ அவங்களோட கெமிஸ்ட்ரி வந்து நல்லாவே டெவலப் ஆகிட்டுருக்கு. இவங்களோட உண்மையான பெயர் வந்து ஸ்வாதி கொண்டே. இவங்க 1992ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி டும்கூர் கர்நாடகாவில் உள்ள டும்கூர் அப்படிங்கிற இடத்துல பிறந்திருக்கிறாங்க. இவங்க அப்பா பெயர் நடராஜன், அம்மா பெயர் ஷோபா. இவங்களுக்கு ஒரு தங்கச்சியும் இருக்காங்க, சோனு. இவங்க வந்து இப்போ ரீசண்டாக கூட சோனு வந்து வெளிநாட்டில் இருந்து இப்போ தான் சென்னைக்கு வந்திருப்பாங்க. இவங்க தான் போய் வந்து ரிசீவ்லாம் பண்ணிட்டு வந்தாங்க. இவங்க சேத்தனா வித்யா மந்திர் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் தன்னோட ஸ்கூலில் படித்து முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீ சிதா கங்கா பியூ உமன்ஸ் காலேஜில் தான் தன்னோட ஆர்ட்ஸ் டிகிரியை அவங்க முடிச்சிருக்கிறாங்க. ஸோ எதடா பண்ணலாம் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு, ஏன்னா வந்து ஆர்ட்ஸுக்கு வந்து அந்த டைமில் பெருசாக ஸ்கோப் எதுவும் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்தப்போ தான் அவங்களுக்கு வந்து ஆர்ட் எல்லா விஷயத்தையுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் பார்க்குறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பிரச்சனையே வந்து எல்லாரும் பார்க்குற விதத்தை விட அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் யோசிப்பாங்களாம். ஸோ ஆர்ட் டைரக்டர் ஆகணும், சினிமாவில் எப்படியாவது நம்ம ஒரு ஆர்ட் டைரக்டர் ஆயிடணுன்ட்டு அவ்வளோ ஒரு ஆசையாமா அவங்களுக்கு. ஆனால் யார்கிட்ட போயிட்டு பார்த்து எப்படி நம்ம இந்த சான்ஸை வாங்குறது, நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி பேக்ரவுண்ட் இல்லையே. அப்பா அம்மா 2 பேருமே வந்து ஸ்ட்ரிக்டானவங்க. நம்ம எப்படி யாரை பார்த்து இதெல்லாம் வாங்குறது, நம்மளுக்குன்னு வந்து பசங்க யாரையாவது தெரியுமானா அந்த மாதிரியும் தெரியாது. நம்ம படித்தது எல்லாமே கேர்ள்ஸ் காலேஜு. ஸோ கேர்ள்ஸோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் நிறையா இருக்குது. அவங்கக்கிட்ட ஐடியா கேட்டாலும் பெருசாக அவங்களுக்கும் எதுவும் தெரியலை. நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி தான் எடுத்து வைக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே வந்து அவங்களுக்காகவே ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. சின்ன ஒரு ஷார்ட் ஃபிலிமில் ஆர்ட் டைரக்டராக இருக்கிற வாய்ப்பு கிடைக்கிது. அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் 2018 கன்னடத்தில் ராமராஜ்யா அப்படிங்கிற மூவியில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது. அந்த டைரக்டர் வந்து நீ நல்லா இருக்கேம்மா, நீ வந்து சினிமாவில் ட்ரை பண்ணு, ஏன் ஆர்ட் டைரக்டராக இருக்கணும்னு நினைக்கிற, சினிமாலையும் நடிச்சு பாரு, அதுவும் ஒரு வகையான எக்ஸ்பீரியன்ஸ் தானே. ஆனால் இவங்களுக்கு வந்து பேக் கேமராவில் இருக்கிறது, ஃப்ரண்ட் கேமராவோட முன்னாடி வந்து நடிக்கிறத விட பேக் கேமராவில் நம்ம வந்து என்ன நம்மளோட டேலண்ட்டோ அதை நம்ம காமிச்சிட்டு போயிடணும் அப்படின்னு தான் இவங்களோட ஆசையாக இருந்திருக்கு. அந்த டைரக்டர் தான் இல்லை ஸ்வாதி நீ வந்து பண்ணு, உன்னால் கண்டிப்பாக பண்ண முடியும், இந்த ஒரு படம் ட்ரை பண்ணு, அதுக்கப்புறம் பிடிச்சா பண்ணு, இல்லைன்னா நீ பண்ண வேணாம் அப்படின்ட்டு நிறையா மோட்டிவ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ராமராஜ்யா அப்படிங்கிற படத்தில் நடிக்கிறாங்க. நடித்து முடித்ததுக்கப்புறம் தெலுங்கில் வந்து வெண்ணிலா கட்டுக்கதை அப்படின்ற 2 படம் வந்து இவங்களுக்கு நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது. ஸோ அந்த மூவிஸில் வந்து எப்படியாவது நம்மளோட திறமையை காட்டிடணும். ஏன்னா ராமராஜ்யாவில் நடித்ததுக்கப்புறமே இவங்களுக்குள்ள ஒரு தைரியம் வந்துருச்சு, ஓகே நம்ம நல்லா தான் நடிக்கிறோம், மக்கள் வரவேற்பு நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு இவங்களுக்குள்ளேயே ஒரு தைரியம் வந்து அதுக்கப்புறம் வெண்ணிலா கட்டுக்கதைன்றதுலையும் நடிக்கிறாங்க. ஆனால் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் அவங்களுக்கு வந்து பெருசாக வந்து ஒரு ரீச் கிடைக்கல. ஸோ 2019 திரும்ப நம்ம வந்து எப்படியாவது ரீச் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தமுருட்டு செப்பு அப்படிங்கிற படமும் வந்து நடிக்கிறாங்க. நடித்து முடித்ததுக்கப்புறம் 2020 வந்து யார் இவளோ அப்படிங்கிற ஒரு இதுலையும் நடிக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து இப்போயும் நம்ம மக்கள் மத்தியில் தெரியலையே, அப்போ எப்போ தான் நம்ம மக்கள் மத்தியில் தெரியும், ஒரு கட்டத்தில் வந்து நம்ம ஆர்ட் டைரக்டராகவே இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற யோசனைலாம் இவங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சான். அந்த ஆர்ட் டைரக்டராக இருந்தாலே பல படங்கள் நம்ம பண்ணி இப்போ வெளியவும் ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சிருப்போம். இப்போ வந்து ஹீரோயினாக இருந்துட்டு வெளியே தெரியலைங்கிறது வந்து அவங்களுக்கு மனசுக்குள்ளே ரொம்ப இதாக இருந்திருக்கு. ஒருவேளை நம்ம பிளாக் டோனாக இருக்கிறதுனால தான் நம்ம பெருசாக ரீச் ஆகலையோ, நிறைய கலராக இருக்கிறவங்க தான் வெளியே ரீச் ஆகிறாங்க, நம்ம கலராக இல்லை அதனால் ரீச் ஆகலையோன்னு இவங்களுக்குள்ளேயே வந்து பல யோசனை. இதை விட்டு வெளியே போயிடலாம், நம்மளுக்கு என்ன முடியுமோ அதை நம்ம பண்ணுவோம், நம்மளுக்கு தான் வந்து நல்லா படம் வரைய தெரியுமே, அதை வச்சுலாம் நம்ம ஷைன் பண்ணிக்கலாம் இப்படின்னு அவங்களுக்குள்ளேயே வந்து
பல விஷயங்கள் ஓடுது. இன்னொரு சைடு வந்து வீட்டில் இருந்து அவங்கள ப்ரெஷர் பண்ணுறாங்க. இந்த இதே தேவையில்ல நாங்கள் சொன்னோம், நீ கேட்டியா, நீ படித்ததுக்கு அந்த லைன்லேயே ஏதாவது போயிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு வந்து இவங்கள பெரிய போலீஸ் ஆஃபீஸர் ஆக்கணும்லாம் ஆசை இருந்திருக்கு. ஆனால் வந்து இவங்க அந்த இதுக்கு இவங்க ஓகே ஆகலை. இவங்க வந்து என்னோடய ஃபீல்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தனியாக இருக்கணும் அப்படின்ட்டு தான் வந்து யோசிச்சுருக்காங்க. நம்ம வீட்டில் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நம்மளோட அச்சீவ்மெண்ட்டை பண்ணியே ஆகணும்லாம் யோசிச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் அவங்களுக்குள்ளே வருது. நம்ம வந்து இன்னும் ரீச் ஆகலை, நம்ம ஃபேமிலியும் நம்மளுக்கு நிறையா டைம் கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன தான் பண்ண போகிறோம், இதுக்கப்புறமும் நம்ம வந்து இதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்க முடியுமா அப்படிங்கிற யோசனை அவங்களுக்குள்ள நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் ஈரமான ரோஜாவே சீசன் 2ல் நடிக்கிறதுக்கு, அதாவது தமிழில் ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இவங்களுக்கு கிடைக்கிது. ஜீவா பிரியா அப்படிங்கிற ரோல், அதாவது பிரியாங்கிற ரோல் நீங்கள் பண்ணணும். திரவியம் அப்படிங்கிறவர் தான் உங்களோட நடிக்க போகிறாரு. இன்னொரு பேரும் இருக்காங்க, சித்தார்த் கேப்ரியலா. அவங்க 2 பேரும் சேர்ந்து இன்னொரு பேரு. கிட்டத்தட்ட எப்படின்னா, நீங்கள் வந்து தம்பியை லவ் பண்ணிவிட்டு சந்தர்ப்ப சூழ்நிலையால் வந்து அண்ணனை வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேப்ரியலாக்கு ஒரு ரோல் கொடுத்துருப்பாங்க. இவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து லவ்வெல்லாம் பண்ணலை, அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி தான். ஆனால் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையால் நீங்கள் வந்து அண்ணனை கல்யாணம் பண்ண முடியாமல் வந்து தம்பியை கல்யாணம் பண்ணிடுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது சொன்னோன்னே இவங்களுக்கு வந்து ஒன்றுமே புரியலை. இது என்ன, இது வித்தியாசமான கதை, இதில் நடித்தா நல்லாவா இருக்கும், ஒரு மாதிரி ஏஜ் டிஃப்ரென்ஸ் எல்லாம் வருமே, மக்கள் வந்து அந்த மாதிரி தானே பேசுவாங்க அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஒத்துக்கிறவே மாட்டின்ட்டாங்களாம். அதுக்கப்புறம் வந்து நிறையா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து, இல்லை நீ தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு போனீன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபேமஸ் ஆகிடுவ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. விஜய் டிவியை பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வந்து இவங்க பல குழப்பங்களோட தான் வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு வாய்ப்பு வேணுமே அப்படிங்கிறதுக்காக ஓகே பண்ண சீரியல் தான் வந்து ஈரமான ரோஜாவே. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இவங்களோட ட்ராக் வந்து வராமையே இருந்தது. அதுக்கப்புறம் ஜீவா பிரியாவோட ட்ராக் தான் ரொம்ப ஹிட்டாக போயிட்டுருந்துச்சு. மக்கள் வந்து பிரியா சூப்பராக நடிக்கிறாங்க, ஃபஸ்ட்டு வந்து பிரியா நடிக்கிறதே நல்லா இல்லை, அவங்க வந்து ஒரே எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறாங்க அப்படின்லாம் நிறையா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த ஜீவா பிரியா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி வரும்போது இவங்க 2 பேரும் தாமஞ்சேரி பேராக இருக்காங்க, இவங்களோட கெமிஸ்ட்ரி வந்து சூப்பராக போகுது அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் மத்தியில் செம்ம ஃபேமஸ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் 2024 மெய்யழகன் அப்படிங்கிற படத்தில் அரவிந்த் சாமிக்கு தங்கச்சியாக நடிக்கிற வாய்ப்பு கிடைக்கிது. ரொம்ப வருஷம் கழித்து அரவிந்த் சாமி தன்னோட கூட பிறந்த தங்கச்சி இல்லை, மாதிரி சித்தப்பா பசங்க அந்த மாதிரி பெரியப்பா பசங்க அந்த மாதிரி தங்கச்சி தான் அவங்க. ஸோ அழகான ஒரு கொலுசு வாங்கிட்டு வந்து அவங்க கல்யாணத்துக்கு அவர் போட்டு விட்றாரு. ஸோ ஒரு சென்டிமெண்டல் ட்ராக் வந்து நம்ம ஸ்வாதிக்கு கொடுத்துருப்பாங்க அந்த படத்தில். அதுக்கப்புறம் 3 முடிச்சு சீரியல்லையுமே வந்து ஒரு கிராமத்து பெண்ணு, ஆனால் கொஞ்சம் தைரியமான பெண்ணு தான், குடும்பத்துக்காக போராடுற ஒரு பெண்ணு. இவங்களுக்கும் சூர்யாவுக்கும் வந்து திரும்ப அதே மாதிரி தான் ஒரு டாமஞ்சேரி ட்ராக் தான் போயிட்டுருக்கும். இவங்களுக்கு பிடிச்சது அவருக்கு பிடிக்காது, அவருக்கு பிடிச்சது இவங்களுக்கு பிடிக்காது. ஸோ நிறையா பிரச்சனைகள் இவங்களை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கும். வில்லன் வந்து நிறையா பிரச்சனைகள் இவங்களுக்கு மட்டுமே தான் கொடுப்பாரு. அதில் வந்து சூர்யா வந்து இவங்களுக்கு பக்கபலமாக இருப்பாரா, எவ்வளோ தூரத்துக்கு இவரை காப்பாற்றுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ட்ராக் வந்து இப்போ கொண்டு போயிட்டுருக்காங்க. நிறைய சுவாரஸ்யமான சீன்ஸ் எல்லாம் இப்போ 3 முடிச்சில் அடுத்தடுத்து வர காத்திருக்கு. இதே மாதிரி பல செலிப்ரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.